வணக்கம். நீங்கள் இந்த நம்ம சேனலுக்கு கொடுக்குற வரவேற்பு மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நாம் லாஸ்ட் டைம் போட்டிருந்த வீடியோ எல்லாத்துக்கும் உங்கள் கமெண்ட்டும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மறுபடியும் உங்களோட கருத்தை தயவு செய்து உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நம்மளோட வீடியோவோட குவாலிட்டியும் சரி, நம்ம சேனலோட குவாலிட்டியும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது இந்தியாவிலேயே மிகவும் வளர்ந்துக்கிட்டு வர ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியை பற்றி பார்க்க போகிறோம். அது அதானி குரூப்ஸ். என்ன திடீர்னு இந்த அதானி குரூப்ஸ் இவ்வளோ தூரம் வளர்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதானி குரூப்ஸோட டோட்டல் சேல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 61,000 கோடி. இதோட நெட் ப்ராஃபிட் மட்டும் இயர்லி 5,059 கோடி ரூபா. இவங்க அதானி குரூப்பில் இவங்களோட நெட் ப்ராஃபிட் இருக்குது. டோட்டல் டெப்ட்டு பார்த்திங்கன்னா 1,42 லட்சம் கோடி ரூபா இதில் உங்களுக்கு டெப்டாக இருக்குது. டோட்டல் மார்க்கெட் வேல்யூ இந்த அதானி குரூப்ஸை பார்த்திங்கன்னா 4.15 லட்சம் கோடி. இவ்வளோ பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய இவங்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இன்றைக்கி வளர்ந்துருக்கிறாங்க. இவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்திங்கன்னா அகமதாபாத், குஜராத்தில் இருக்குது. இதை இதோட ஃபவுண்டர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கௌதம் அதானி. இவர் 1988 தான் இதை கமாடிட்டி ட்ரேடிங் பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதை கம்பெனியை மாற்றி இதை அதானி என்டர்பிரைசஸ்னு மாற்றினாங்க. இதோட மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா அதானி ஃபேமிலி ட்ரஸ்ட் தான் இதோட மிகப்பெரிய ஆர்கனைசேஷன் ட்ரஸ்ட்டாக இருக்குது. இந்த குரூப்பில் இவ்வளோ வளர்ந்ததுக்கு ஒரு மிக முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்களோட பிஸ்னஸை டைவர்சிஃபை பண்ணது தான் இது உங்களை பிஸ்னஸ் வளர்ந்ததுக்கு இவ்வளோ பெரிய காரணம். இவங்க கால் வைக்காத பிஸ்னஸே இல்லைன்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ஸு, லாஜிஸ்டிக்ஸு, அக்ரி பிஸ்னஸ்ஸு, ரியல் எஸ்டேட்டு, ஃபினான்சியல் சர்வீசஸ்ஸு, டிஃபென்ஸு, ஏரோஸ்பேஸஸ்ஸு எல்லாத்துலேயும் இவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பிஸ்னஸ் சாம்ராஜ்யத்தை பெரிய அளவில் வளர்த்துருக்குறாங்க. அது ஏன் எப்படிங்கிறத பற்றி நமக்கு இப்போ கவலை இல்லை. நாம் இந்த ஸ்டாக்கை பற்றி பார்க்க போகிறோம். இவங்க உலகத்தில் 70 நாடில் 70 லொக்கேஷனில் 50 கண்ட்ரியில் வச்சுருக்குறாங்க. இந்த கௌதம் அதானியோட அவரோட நெட்டு ஒர்த்து மட்டுமே பார்த்திங்கன்னா 2,800 கோடி ரூபா அமெரிக்க டாலராகவும் 2020 கணக்கிட்டிருக்காங்க. இவங்க எப்படி வளர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1997 எக்கனாமிக் லிபரேஷன் பாலிசி வந்தது. அப்போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு இருந்த மெட்டல்ஸ், டெக்ஸ்டைல் இருந்ததை மறுபடியும் இவங்க கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணாங்க. இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ண அந்த 1994 குஜராத் கவர்மெண்ட் அவுட் சோர்சிங் கொடுத்தாங்க. அந்த போர்ட்டெல்லாம் கான்ட்ராக்டில் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இவங்க எடுத்த அனதர் ப்ராஜெக்ட்னு பார்த்திங்கன்னா முத்ரா ஃபோர்ட்டு தான் 1995 அந்த கான்ட்ராக்ட் எடுத்ததுக்கப்புறம் தான் இவங்களோட வளர்ச்சி பயங்கரமாக வளர ஆரம்பித்தது. இந்த அதானி குரூப்பில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் கம்பெனிஸ் இவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அதானி க்ரீன். நாம் இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸை பற்றியும் நம்ம பார்ப்போம். அதில் இப்போ இந்த வீடியோவில் பார்ட் 1 ஒரு 2 ஸ்டாக் மட்டும் தான் பார்த்துருக்குறோம். மிச்சம் 4 ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நம்ம கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணுவோம். என்ன இதுக்கு முன்னாடி கதையெல்லாம் சொல்லிட்டுருக்கீங்கன்னு நினைக்க வேண்டாம். ஒரு ஸ்டாக்குன்னா அதோட ஆதி மூலம், நான் ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அதோட ஆதி மூலத்துலேருந்து தெரியணும் அவங்க யார், அவங்களோட பேக்ரவுண்ட் என்னங்கிற மாதிரி. அதனால தான் நான் அதிலேருந்து ஆரம்பித்தேன். இதில் அதானி க்ரீன், அதானி கேஸு, அதானி போர்ட்ஸு, அதானி என்டர்பிரைசஸ், அதானி டிரான்ஸ்போர்ட்டு, அதானி பவர்ஸ். இதில் அதிகப்படியான மார்க்கெட் வேல்யூ இருக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்கன்னா அதானி க்ரீன் தான். 1,62 லட்சம் கோடி ரூபா, 1.62 லட்சம் கோடி ரூபா இருக்கக்கூடிய மிகப்பெரிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. இல்லாமல் இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அவங்களோட மெயின் பிரான்ச்சாக இருக்கக்கூடிய அதானி என்டர்பிரைசஸும் அதானி போர்ட்ஸும் இந்த வீடியோவில் பார்ப்போம். அதானி என்டர்பிரைசஸ் பார்த்தீங்கன்னா 54,036 கோடி ரூபா இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணால் கூட குறைந்தபட்ச ஷார்ட் டேர்மில் இதோட ஏர்னிங்ஸை நம்ம கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 491 ரூபாவில் இருக்குது. இதோட 52 வீக் ஹை பார்த்திங்கன்னா 507 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ பார்த்திங்கன்னா 116 ரூபாவில் இருக்குது. ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 63.6% இருக்குது. புக் வேல்யூ 153 ரூபா இருக்கக்கூடிய ஒரு நல்ல
புக் வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்கு தான். டிவிடெண்ட் ஈல்டும் பார்த்தீங்கன்னா 0.20% இருக்குது. ஆர்ஓசிஇ 8.82% இருக்குது. ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 5.42 இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ ₹1 மதிப்புள்ள ஒரு ஸ்டாக்கு தான் இது. இதோட குவார்டர் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2020 வந்த குவார்டர்லி ரிசல்ட்டை பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க வேணாம். சேல்ஸ் 9,000 கோடி இருந்திருக்கு. இதோட எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா 8,361 கோடி ரூபா இருக்குது. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 765 கோடி ரூபா இருக்குது. இதில் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டேக்ஸ் போக இதோட நெட் ப்ராஃபிட் மட்டும் 362 கோடி ரூபா. கடந்த எல்லா குவார்ட்டரில் விட இது அதிகபட்சமாக வளர்ந்துருக்குது. இது பார்த்தாலே நமக்கு தெரியுது இதோட காரணங்களும் என்னென்னு. அதானி என்டர்பிரைசஸோட இந்த கரண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய இன்றைக்கி ரேட்டு 491 ரூபா வரைக்கும் போனது. 491 ரூபாவில் 90 ரூபா 85 காசில் க்ளோசிங் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக்கை நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். பழைய பிரேக் அவுட்டை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு 520 ரூபா அப்படிங்கிற டார்கெட்டை டச் பண்ணும். அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இதை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் மார்க்கெட் எவ்வளோ தூரம் இந்த ஸ்டாக் ஏறிட்டு இருக்குன்னு. இது 521 ரூபா போகிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ்கில் 74.92% ஆஃப் ஸ்டாக் வச்சுருக்காங்க. இல்லை எஃப்ஐஐஸ் பார்த்தீங்கன்னா 20.3%, டிஏஐஸ்ன்னு சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1.18%, பப்ளிக் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 3.6% ஆஃப் ஸ்டாக்கை இவங்க வச்சுருக்கிறாங்க. இது ஒரு நல்ல மார்ஜின் தான். என்ன ப்ரமோட்டர்ஸ் கையில் நிறைய ஸ்டாக் இருக்குது. இதை ப்ளட்ஜும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது அதானி போர்ட்ஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கிரிப்ட் அதானி போர்ட்ஸு. இதோட கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 483.55 ருபீஸ் இருக்குது. இது இன்றைக்கி 5 ரூபா ஏறி இருக்குது இந்த ஸ்டாக்கு. இதோட 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 203 ரூபா வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் இந்த ஸ்டாக்கு பவுன்ஸ் ஆகிருக்கு. இதோட ஹை பார்த்திங்கன்னா 492 ரூபா வரைக்கும் இருக்குது. இப்போ வாங்கினா கூட 52 வீக்கு ஹைக்கு நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். இதுவையும் பழைய க்ளோசிங்கை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. இந்த ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட 520 ரூபா வரைக்கும் போக நல்ல வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்க்கெட் எப்போ வேணாலும் பவுன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆல்ரெடியே நான் 2 வீடியோவில் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக உடனே ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களோட ஸ்டாக்ஸை டைவர்சிஃபை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதில் இந்த அதானி என்டர்பிரைசஸும் அதானி போர்ட்ஸும் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கலாம் கூடிய வேண்டிய மிக முக்கியமான ஸ்டாக்கு. இந்த அதானி போர்ட்ஸோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்த்திங்கன்னா 98,297 கோடி ரூபா இருக்குது. இதோட கரண்ட் ப்ரைஸ் ஆல்ரெடி சொல்லிட்டேனாலே 52 வீக் ஹை 493 ரூபா வரைக்கும் போயிருக்கு. 52 வீக் லோ 203 ரூபாவில் இருக்குது. இந்த ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 25.5, புக் வேல்யூன்னு சொல்லலாம் 137 ரூபா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 0.66%, ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு பார்த்திங்கன்னா 11.4, ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஃபார் ஈக்விட்டி ரேஷியோ ரிட்டர்ன் எவ்வளோ ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 15.3% இருக்குது. 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ இருக்கக்கூடிய இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக்கு தான். கண்டிப்பாக உங்கள் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் வச்சுக்கலாம். இதோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 63.65% ப்ரமோட்டர் கையிலையும், எஃப்ஐஐ கையில் 17.05% ஸ்டேக்கும், டிஐஐ கையில் 16.52 அப்படிங்கிற அளவுலையும், பப்ளிக்கிட்ட பப்ளிக் செக்டாரில் 2.78% இருக்குது. இது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் செப்டம்பர் 2020 கனெக்ட் பண்ணோம்னா 30 நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க, அந்த அளவுக்கு ஒன்றும் இறங்கலை. இது எஃப்ஐஐ கிட்ட பார்த்திங்கன்னா 507 பேர்கிட்ட இந்த மாதிரியான ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட நம்பர் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இருக்குது. இதுவும் ஒரு நல்ல ஸ்டாக்கு. இதோட டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜும் டெக்னிக்கல் இண்டிகேட்டரு மூவிங் ஆவரேஜ் கிராஸ் ஓவர் எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்போ தான் நம்ம இன்னும் நம்மளோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.